குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த எல்லாமாகவும் இருக்கின்ற பரிபூரணத்துவத்தை வணங்கி இந்த உலகின் நன்மைக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சித்தர்களையும் மகான்களையும் யோகியர்களையும் ஞானியர்களையும் நன்மை விளைவிக்கும் தலைவர்களை வணங்குகிறோம். கண்கள் இயல்பா வாழ்க வளமுடன் முத்தமிழம்மா. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ஸ் கேட்குது. ஒரு நிமிஷமா என்னன்னு பார்க்க சொல்றாம்மா. உடலில் உடலின்
இருப்பு. உச்சி முதல் பாதம் வரை இந்த உடல் இருக்கிறது. புலன்களால், உள் உறுப்புகளால் பரு உடலின் இருப்பை உணர்வு. அந்த உடலை சற்று கூர்ந்து நுணுகி பார்க்கிறோம். நுணுகி அது கோடானு கோடி செல்களின் கூட்டாக இருக்கிறது. காந்தம் என்ற இழையில கோர்க்கப்பட்டுள்ள பூக்களைப் போல அடுக்கி வைக்கப்பட்டுள்ள செல்களால் இது உடல் போன்ற உருவம் பெற்றிருக்கிறது. அந்த நுண் உடலை தரிசிக்கிறோம். கோடானு கோடி செல்களால் ஆன உடல், நுண் உடல். உடலாய் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தனித்தனியாய் சுழன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. செல்களின் தொகுப்பே இந்த உடல் என்கிற வீடு. இன்று அவற்றை நுணுகி அணுகுகிறோம். ஒவ்வொரு செல்லும் அதன் சுழற்சியால் காந்த அலைகளை வீசிக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் வெளிநோக்கு அலைகளும், ஒருபுறம் உள்நோக்கு அலைகள். உள்நோக்கு அலைகளை பார்க்கிறோம். அது இந்த பரு உடலுக்கு உள்ள, நுண் உடலுக்கு உள்ள காந்த ஆற்றலாய் ஒரு உடலை பெற்றிருக்கிறது. காந்த உடல். மெல்லிய நீல நிறமான சக்தி உடல் உள்ளே இருக்கிறது. சூக்ஷ்ம உடல், காந்த உடல். உடல் உறுப்புகளால் ஆன பரு உடலும், அணுக்களால் ஆன நுண்ணுடலும், காந்த சக்தியால் ஆன தூக்க உடலும், 3 உடல்களையும் ஒரு சேர காண்கிறோம். பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல்.
கண்களால் பார்க்க முடிகிற பருவுடல், அறிவால் பார்க்கக்கூடிய நுண்ணுடல், உணர்வால் பார்க்க முடிகிற சக்தி உடல், ஒவ்வொன்று உடல்களின் மையம் செல்கிறோம். அருமை. அனைத்து உடல்களின் மையம், அனைத்து உயிருக்கும் கருமையமே மையம். ஆழ்ந்த இருள் வடிவ மூன்று உடலாகிய மூன்று உலகங்களின் மையம் கருமையத்தை உணர்கிறோம். கருமை கண் கொண்டு உடலை பார்க்கிறோம். சக்தி உடல் உயிராய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அணு உடல் உடலின் உள்ளிருப்பாய் இருக்கிறது. கருவுடல் உடலாய் இருக்கிறது. அனைத்தையும் கருமையத்தினுடைய பார்க்கிறோம். கருமையத்தின் கண் கொண்டு உடலை தாண்டியும் பார்க்கிறோம். இந்த உலகம் முழுவதும் இந்த மையத்திலிருந்தே பார்க்கப்படுகிறது. மையமே புலன்களால் இந்த உலகை பார்க்கிறது. இந்த உலகின் அனைத்து இருப்பையும் இயக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மையத்திலிருந்து இந்த உலகம் அனைத்தும் காணப்படுகிறது. உலக அனைத்தையும் அனைத்து உலகங்களையும் இங்கிருந்தே காட்சிப்படுத்துகிறோம் கண்களால்.
அப்படியே அமைதி அடைவோம். 3 உடல்களும் ஒரு மையத்தை நோக்கி அமைதி அடையட்டும். ஒரு மையம் இந்த 3 உடல்களின் மையமாயிருந்து அமைதி அடையட்டும். அமைதி. அமைதி. உள்ளார்ந்த அமைதி. அமைதி. அமைதி உணர்வில் சங்கல்பம். கண்முன்னே சங்கல்பம் நிகழ்வதை மனக்காட்சிப்படுத்துங்கள். அனைவரின் சங்கல்பம் நிறைவேறி அனைவரும் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நான் எனது வாழ்நாளில் எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன். துன்பப்படும் அனைத்து உயிர்களுக்கும் எனது எண்ணம் சொல் நன்மையே விளைவிப்பேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவு. சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, உணர்வில் நிலைத்திருக்கிற உங்கள் அனைவரின் தூய ஆத்மாக்களையும் வணங்குதல் என்பது நம்முடைய தூய உணர்விலிருந்து நிகழ்வது. அது எங்கிருந்து நிகழ்கிறதோ
அதையே அது வணங்கவும் செய்யும். இதில் இருக்கக்கூடிய தூய்மை, இங்க இருக்கக்கூடிய தூய்மை. இரண்டும் ஒன்றை ஒன்று வணங்கிக் கொள்கிறது. நம்முடைய 3 உடல்களான பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். பருவுடல் தான் நம்முடைய கான்ஷியஸ். நுண்ணுடல் நம்முடைய சப்கான்ஷியஸ். காந்த உடல் தான் சூப்பர் கான்ஷியஸ். 3 உடல்களிலுமே காந்தம் இருக்கும். காந்தம் தனித்து பிரிந்து நிற்கும்போது அது உயிராய் இயங்குகிறது. அவ்வளவுதான். உடலும் உயிர் தான், அணுக்களும் உயிர் தான், உயிரும் உயிர் தான். நண்பர்களே, பிறந்து விட்டு அப்படியே இருந்து இறந்து, பிறந்து இருந்து இறந்து, இது போன்று ஒரு கட்டமைப்புக்குள்ள இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இருந்து என்பதுதான் வாழ்க்கைன்னு சொல்றோம். அந்த இருப்புல நம்ம எப்படி இருக்கிறோம், என்னவாக அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் போல மனிதனாக, எல்லாரும் போல 6 அறிவு பெற்று, அதே உடல் உறுப்புகளோட, அதே 5 அறிவோட, 5 அறிவு கொண்ட புலன்களோட, 6வது அறிவுக்கு புலன்கள் இல்லை. அப்படிதான் எல்லாருமே இருக்கிறோம். அந்த இருப்பு என்பதுதான். எல்லோருக்கும் பிறப்பு சமம், இறப்பு சமம். இருப்பிலே ஒரு வித்தியாசம் நிகழ்கிறது. இந்த வித்தியாசம்தான் நம்முடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்ததும், நம்முடைய விழிப்புணர்வை பொறுத்து அமைகிறது. 40 வயதுல ஒரு நபர் இந்த நாட்டுக்கு அதிபரா இருக்கிறார். அதே 40 வயதுல இன்னொரு நபர் ஒரு பக்கம் பிச்சைக்காரரா இருக்கிறார். பிறந்து 40 ஆண்டுகள் ஆச்சு. இந்த வித்தியாசம் இருக்கிறதே, இதுதான் தன்னுடைய இயக்க வேகம், இயக்க ஒழுங்கின் விளைவு. அந்த இயக்க ஒழுங்கு, இயக்க வேகம் எங்கிருந்து அமைகிறதுனா, கருமையத்திலிருந்தே அமைகிறது. இது கருமையத்திலிருந்து அமைகிறது. இது இப்படியாக வாய்ப்பு இருக்கிறது. இதை நம்ம இப்படி செய்து கொள்ள முடியும்னு ஒரு மனிதன் சிந்திக்கிறான்னா, அதுதான் 6வது அறிவு செயல்படுவதாக அர்த்தம். இல்ல இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்னா, அதுவும் உண்டு. அப்போ அந்த அப்படி இருக்கவே முடியாது ஆக்சுவலா. ஆனா பிறந்து விட்டது அப்படின்னு சொன்னாலே, முளைத்து விட்டதுன்னு சொன்னாலே, அது இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெற்றிருக்கிறது. ஏதோ இங்கே அமர்ந்திருக்கிறோம். பூமியில ஒரு சின்ன இடம் நமக்கு இருக்கிறது. அப்போ இருக்கிறதுன்னு சொன்னாலே, அது பயன்பட வேண்டும். இருக்கிறதே. அதனால பயனற்றது அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. பயன்படணும். அப்போ பயன்படணும்னு சொன்னா, அதோட இருப்புக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இல்லையானா, அப்போ அதன் இருப்பின் நோக்கம் முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். இப்போ இப்படி பார்க்க போனா, இங்க எதுக்கு அறிவுன்னு தோணும். நண்பர்களே, இல்லாமல் போக வேண்டிய நபர் கூட சிலர் இங்க இருக்காங்க. இருக்க வேண்டிய நபர் கூட சிலர் இல்லாம இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி நிகழுதுன்னா, இதுதான் 6வது அறிவின் சிறப்பு. கொஞ்சம் கவனித்து புரிந்து கொள்ளுங்கள். ஜாதகத்தின்படி 50 வயசுல இறந்து போனோம். 80 வயசு உயிரோட இருக்கான். ஜாதகத்தின்படி அவன் 90 வயசுல இறக்கணும். 20 வயசுல இறந்து போயிடுறான். எக்ஸாம்பிளுக்கு ஜாதகம் சொல்றேன். அப்போ இங்க பாருங்களேன், விதி வேற ஏதோ வேற ஏதோ ஒன்றால் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அப்ப நீண்ட காலம் வாழ வேண்டிய சின்ன வயசுல இறந்து போயிட்டான்னா, அது ஒரு அறியாமையின் விதி. சின்ன வயசுல இறக்க வேண்டிய நீண்ட காலம் வாழ்ந்தா, அது அறிவின் விதி. இப்ப நாம தான் இதை உருவாக்கிக் கொள்கிறோம் என்பதுதான் என் செய்தி. இது 6வது அறிவின் சிறப்பு.
பூரணப் பொருளே புதுமை அடைந்து ஆழனமாகி அணுவாய் விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்டகோடிகளாய் கடைசியில மனிதனாய். நண்பர்களே, கடைசியில மனிதனாய். அப்போ கடைசி மனிதனுக்கு கீழே இருக்கிற எல்லாமே தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே தெரியும். அது எப்படி உருவாச்சு, எப்படி இயங்குது, எப்படி இருக்குது, எப்படி இறக்க போகுதுன்னு தெரியும். அப்ப அதெல்லாம் அவனுக்கு தெரிந்து விட்டதால, அவன் தன்னை எப்படி சித்தரித்துக் கொள்ள முடியும்னு அவனுக்கு தெரியணும். தெரியணும். ஆனா இந்த உலகம் அப்ப எப்படி வழி நடத்துது அப்படின்னு சொன்னா, அது ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கிறது. எப்படி செல்லுதுன்னா, கண்மூடி செல்கிறது. இது சரி. இது இவர் அப்பா, இவர் அம்மா. இது சமுதாயம் சொல்லுச்சு. நம்ம பெற்றெடுத்தவங்க அப்பா, அம்மா. அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அது அப்படி இருக்கு? ஏன் வேறவா இருக்கக்கூடாது? ஒரு செடிய பார்க்குறோம். இது மல்லிகை பூ. அதே பெயர் தான். மல்லிகைப்பூன்னு நீ கூகுள் சர்ச் பண்ணா அந்த செடி வரும், அந்த பூ வரும். ஆனா அந்த செடிக்கு, அந்த பூவுக்கு அந்த விஷயமே தெரியாது. நான் மல்லிகைப்பூன்ற விஷயம் மல்லிகைப்பூவுக்கு தெரியாது. நான் சூரியன்ற விஷயம் சூரியனுக்கே தெரியாது. நான் காற்று என்கிற விஷயம் காற்றுக்கு தெரியாது. நான் மரம் என்ற விஷயம் மரத்துக்கு தெரியாது. நான் உட்கார்ந்துருக்கிறது இந்த துணி, இது துணின்னு அதுக்கு தெரியவே தெரியாது. செல்ஃபோன் நான் என்ற விஷயமே தெரியாது. மனிதன் தவிர ஒரு புலிக்கு நான் புலின்னு தெரியாது. மாம்பழத்துக்கு நான் மாம்பழம் தெரியும். நம்மளும் இது அப்படியே எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா யோசனை பண்ணி பாருங்களேன். இது மனித அறிவின் விஸ்தரிப்பு. அவன் பெயர் வைக்காத பொருளே இல்ல. எல்லாத்துக்கும் பெயர் வச்சிருக்கான். எல்லாத்தையும் அடையாளப்படுத்துகிறான். எல்லோருக்கும் அதை தெரிவிக்கிறான். எல்லோர் மனதிலும் அதை புகுத்துகிறான். எல்லோரும் அதிலிருந்தே இயங்குகிறார்கள். நீ வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அவன் இது மாம்பழம்னா, ஏய் இது மாம்பழம் இல்ல. இதுக்கு ஏதோ பேர் புதுசா வைக்கலாம்னா நீ வைக்க முடியாது. வச்சாலும் செல்லாது. அந்த அளவுக்கு அந்த பெயர் அந்த மாம்பழத்தின் மீது அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அதை ஒரு மனித அறிவு உருவாக்கி இருக்கிறது. இது எப்படியே கேட்கும்போது ஒரு செய்தி மாதிரி தெரியும். இதுக்குள்ள சிந்திச்சு பார்த்தோம்னா, அப்பா! சாதாரண விஷயமே இல்லைங்க. 5 அறிவு வரைக்கும் ஆ, உ, ஈன்னு கத்தின்னு இருந்துச்சு எல்லாமே. அந்த சப்தம் இருக்குல்ல, அந்த ஒரு 3 வினாடி எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 3 வினாடிக்கு ஒரு சத்தம் நீட்டிக்குது. அப்படின்னு. மனித அறிவு அந்த ஆவ பிரிக்குது. அதுக்கு வேற ஒரு பரிமாணத்த குடுக்குது. அந்த ஊவ பிரிக்குது. வேற ஒரு பரிமாணத்த குடுக்குது. இன்னும் கொஞ்சம் நுணுகி அணுகுது. அத 4, 5 சத்தமா மாத்துது. 4, 5 சத்தங்கள பிரிச்சு 4, 5 சத்தத்தையும் ஒன்றிணைத்து ஒரு புதிய சத்தத்த உருவாக்குது. அந்த சப்தங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தத்த உருவாக்குது. அந்த அர்த்தத்த சொல்லும்படியா சில ஒலி குறிப்புகளை உருவாக்குகிறது. அந்த ஒலி குறிப்புகள் தான் பின்காலத்துல எழுத்துக்களா வடிவம் பெறுது. அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும்போது, அது என்னவென்று சொல்வதாக அது இந்த உலகத்திலே ஒரு புதிய தத்துவத்தையே விதைக்கிறது. அப்படியெல்லாம் கிடையாது முன்னாடி. மனித அறிவு தான் இதை செய்கிறது. வெறும் சத்தம். அந்த சத்தத்தை பிரிச்சு, 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 பிரிச்சு தனித்தனி ஓசைகளாக மாற்றி, ஒவ்வொரு ஓசைக்கும் ஒரு அர்த்தத்த குடுத்து, அதுக்கு ஒரு எழுத்து குடுத்து, அந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்தா ஒரு வார்த்தை குடுத்து, அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்த குடுத்து, அந்த வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்கும் பெயரா சூட்டி மனிதனுடைய அறிவு தான் இத செய்யுது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாரி 1000 எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. வெறும் சத்தத்தை இன்னைக்கு ஒலியா மாத்தி, வார்த்தைய மாத்தி வச்சிருக்கிறானே, எல்லா பொருளுக்கும் பெயர் வச்சிருக்கிறான். ஒன்று ஒன்று நடந்திருக்கிறது. 5 அறிவை தாண்டிய பிறகு ஒன்று நடந்திருக்கிறது. புதிதாக ஒன்று நடக்கிறது. உருவத்துல மட்டும் இல்ல, உணர்வுல, அறிவுல, இயல்புல, ஏக்கத்துல
நோக்கத்துல, லட்சியத்துல, செயல்ல, யோசனையில. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. அப்போ பிறப்பு, இருப்பு, மரணம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மத்தியில ஒருத்தர் சிந்திச்சிருக்கிறான். அந்த வழியில எல்லாரும் சிந்திக்கிறாங்க. அப்போ அந்த சிந்தனை ஆற்றல் என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், அதிகாரம் இல்லை. அவனே வடிவமைத்துக் கொள்ள முடியும். நீ ஆண்கள் சட்டைன்னு சொன்னா, நீ கடையில போனா அந்த சட்டை தான் குடுப்பான். ஏங்க இத போய் சட்டைன்னு சொல்றீங்க? ஏங்க இதாங்க சட்டை. காலர் வச்சிருக்கணும், முன்னாடி பட்டன் வச்சிருக்கணும், கை இருக்கணும். வேற மாரி நீ டிசைனே யோசிக்கவே முடியாது நம்மளால. அது நிர்மாணிக்கப்பட்டது. இல்ல சட்டைய நான் வேற மாரி பிளான் பண்றேன். இனி இப்படி சட்டை இந்த மாரி இருக்கவே கூடாது அப்படின்னா, நீங்க அது பிறகு நிர்மாணிச்சு உட்காந்து போட்டு வந்தீங்கன்னா, அது வித்தியாசமா இருக்கும். இது பைத்தியக்காரன் தான் தெரியும். அப்படி ஒரு மனித அறிவியல் ஆக்கிரமிப்பு. உலகம் முழுவதும் சட்டைன்னா இப்படித்தான் இருக்கும். ஃபேண்ட்னா இப்படித்தான் இருக்கும். கோட்டுன்னா இப்படித்தான் இருக்கும். பாருங்க. உலகத்தையே அந்த எண்ணத்தால ஒரு மனிதன் ஆக்கிரமிக்க முடிகிறது. ஒரு மனிதன் ஆக்கிரமித்திருக்கான். நீ சூரியனுக்கு வேற பேரை வைக்க முடியும். ஒரு மனிதன் ஆக்கிரமித்திருக்கிறான். எப்பா கிறிஸ்டியானிட்டில இதுவரைக்கும் நம்ம ஜீசஸ வழிபட்டு வந்தோம். இது மாதிரி ஜீசஸ் வேணாம்ப்பா. இப்போது வந்துக்கிறாரு. இவர வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்ல முடியாது. ஜீசஸ் தான் கிறிஸ்டியானிட்டினா. முருகர்ன்னு இந்த உருவம் வச்சிருக்கிறோம். இனி இந்த உருவம் வேணாம். வேற உருவம் வச்சுக்கலாமான்னு சொல்ல முடியாது. இவருக்கு சிவன்னு பேர் வச்சிருக்கோம். இனி பேரை மாத்திடலாம். வேற பேர் வச்சிடலாம்னு வைக்க முடியாது. வச்சாதான் இது எல்லாமே அர்த்தமற்றதா மாறிடும். நண்பர்களே இதெல்லாம் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இதை தாண்டி இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் 2ஆம் தரபட்சமானது. முதல் தரமா ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? இந்த ஒவ்வொரு பெயருமே, ஒவ்வொரு விதியுமே, ஒவ்வொரு அசைவுமே ஆழ்ந்த அறிவிலிருந்து வெளிவந்தது. இது சும்மா இதுக்கு சட்டைன்னு பேர் வைக்கல. சும்மா இதுக்கு சிவன்னு பேர் வைக்கல. சும்மா இது பாகற்காய்ன்னு பேர் வைக்கல. இது ஆழ்ந்த அறிவின் மூலம் ஆழ்ந்து 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 சிந்தித்து இது இந்த வார்த்தை தான் இதற்கு பொருத்தமானது என்று வைக்கப்பட்டுள்ளது. எனவேதான் மாற்ற முடியாது. அப்ப அந்த ஆழ்ந்த அறிவிலிருந்து ஒருவன் அதை செய்திருக்கிறான். மதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கோயில்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதர்களே இந்த அறிவு, இந்த ஆற்றல், இந்த ஆராய்ச்சி எல்லா மனிதருக்கும் உரியது. நாம இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ஒரு பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. மஞ்சள் கலர்ல குட்டியான ஒரு பட்டாம்பூச்சி. அந்த பட்டாம்பூச்சி அதால ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அதால ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய முடியும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனெல்லாம் குடிச்சு அதால உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த ரகத்தை சேர்ந்த எல்லா பட்டாம்பூச்சியாலையும் அதை செய்ய முடியும். அந்த மஞ்சள் நிற குட்டி பட்டாம்பூச்சி. நிறைய பார்க்கலாம். அதாங்க கும்பலா சுத்திட்டு இருக்கும். அந்த வயதை ஒத்த எல்லா பட்டாம்பூச்சியாலையும் அதை செய்ய முடியும். இல்ல இந்த பட்டாம்பூச்சி அந்த ரகம் தான். ஆனா இதால 1/2 கிலோமீட்டர் தான் ஓட முடியும். இதால 100 மீட்டர் தான் ஓட முடியும். அப்படிலாம் கிடையாது. அனைத்து பட்டாம்பூச்சிக்கும் ஒரே ஆற்றலைத்தான் இயற்கை வழங்கியிருக்கிறது. எங்க ஊர்ல மல்லிகைப்பூ இந்த வாசம் வரும். அந்த ஊருக்கு போனா மல்லிகைப்பூ அந்த வாசம் வரும். அந்த ஊர்ல மல்லிகைப்பூ வேற வாசம் வரலாம் கிடையாது. எல்லா ஊர்லயுமே மல்லிகைப்பூனா ஒரே வாசனை தான். அது 1 மாசத்துல பூத்த மல்லிகையா இருந்தாலும், 6 மாசத்துக்கு பிறகு பூக்கிற மல்லிகையா இருந்தாலும், மல்லிகைப்பூ ஒரே வாசனையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அனைத்துக்கும் சம சக்தி. அது மல்லிகைப்பூ ரகம். ம்.
மல்கோவா மாம்பழம் வாங்குனீங்கன்னா, உலகத்துல எங்க போய் மல்கோவா வாங்குனாலும் அதே டேஸ்ட்டு தான். இது அமெரிக்காவுல மல்கோவா, இது ஆப்பிரிக்காவோட மல்கோவா, இது இந்தியாவோட மல்கோவான்னா, இது மல்கோவா அப்படின்னாலே அது ஒரே வாசனை. செந்தூரம்னா அது ஒரே வாசனை, ஒரே டேஸ்ட் தான். அந்த ரகம் இந்த மயில் கத்தும்போது இப்படி கத்தும். அந்த மயில் வேற மாரி கத்தும். இந்த மயில் வந்து புலி மாரி உருமும். அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா மயில்களும் உலகம் முழுவதும் ஒரே சப்தமே கொடுக்கும். அந்த ரகத்தை நண்பர்களே, நாம வந்து மனித ரகம். இந்த உலகத்துல எந்த மனிதன் தன்னுடைய உச்சபட்ச சக்தி அறிவை பயன்படுத்தினானோ, அந்த சக்தி ஒவ்வொரு மனிதனாலும் பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு மனுஷனாலும் பயன்படுத்த முடியும். அந்த பிச்சைக்காரனும், அந்த அதிபருக்கும் ஒரே அறிவு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே உயிர், ஒரே உலகம், ஒரே ஆத்மா. அப்போ அவனுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம், அதிகாரம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டானோ, அவன் அதிபரா இருக்கான், இவன் பிச்சைக்காரனா இருக்கிறான், ஒருத்தன் ஞானியா இருக்கான், ஒருத்தன் பரதேசியா இருக்கான். அப்ப அந்த 6வது அறிவு என்று சொல்லுகிற அந்த சக்தி ஒருவரை ஜீசஸாக மாற்றுகிறது. ஒருவனை இதோ அந்த கோயில்ல மணியை ஆட்டுவனாக மாற்றுகிறது. அவன் அறிவுதான். அவனுக்கு வழங்கப்பட்டதல்ல. இயற்கை எல்லாத்துக்கும் சமமா தான் வழங்க கொடுத்தெல்லாம் கொடுத்தார். யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார். எல்லோருக்கும் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? எல்லாவற்றையும் கொடுத்தார். எவன் அதை புரிந்து கொண்டிருக்கிறானோ, அவன் இருப்பு வாழ்க்கையாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாதவனுக்கு அது சாபமாக இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது சாபத்தில் இருக்கிறோமா? நம்ம அறிவோடு இயங்குகிறோமா இல்லை அறிவற்று இயங்குகிறோமா? அவங்களால இயங்குகிறோமா இல்லையா? 6வது அறிவின் சிறப்பு, மனிதனின் சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம். எல்லா மனிதனுக்கும் அதே சக்தி, அதே உயிர், அதே அறிவு சமமாக. அப்பயே ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் பணக்காரன் இருக்கான், ஒருத்தன் குருடனாகிறான், ஒருத்தன் நோயாளியா இருக்கிறான். ஏன் அப்படின்னா, அந்த அறிவின் சக்தியை மூடி இருக்குது சில அறியாமையின் செயல்கள். அந்த அறியாமையின் செயல்கள் வெளிப்படும்போது அவன் துன்பத்தை உணர்கிறான். துன்பத்தை உணரும் போதுதான் தன் அறிவை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறான். இழக்கிறான்னா உள்ள போய் ஆழத்துல புதைஞ்சு போகுது. மேல 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 துன்பம், வருத்தம், கவலை, அறிவின்மை, அறியாமை போட்டு 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 மூடி போட்டுட்டான். அது ஒரு புதை பொருள் மாதிரி ஆயிடுச்சு. அது அகழ்வாராய்ச்சி பண்ணி தான் நம்ம அதை தோண்டி எடுக்க முடியும். அவ்வளோ ஆழத்துக்கு போயிடுச்சு. இது சுத்த அறிவு. மேல இருக்கிறதெல்லாம் அறியாமை. எல்லாருக்கும் ஒரே அறிவு தானே, அதெல்லாம் பயன்பட வேண்டாம். அதான் சொன்னேன், மனிதனுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் அவன் என்ன பண்ண வைக்குது? அவன் திசை மாற்றி பார்க்க வைக்குது. திசை மாற்றி பார்க்க வைக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்றானே, எல்லாத்தையும் எல்லா விலங்கும் சாப்பிடாது. ஒரு விலங்குன்னா அது சிலதை மட்டும்தான் சாப்பிடுங்க. இது பறவைகள் சிலதை மட்டும்தான் சாப்பிடும். மீன்கள் சிலதை மட்டும்தான் சாப்பிடும். அது எண்ணிடலாம், 5 ஐட்டம் 6 ஐட்டம் எண்ணிடலாம். ஆனால் மனிதன் பாருங்களேன், கண்டதையும் சாப்பிடும். நாக்கில் போட்டால் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்ருவான். அது நல்லதா கெட்டதா, நம்ம சாகடிக்குமா உயிரோட வச்சுக்கணுமான்ற அறிவெல்லாம் இழந்துடுறான். அவன் நாக்குக்கு அடிமையாகிறான். அறிவு அதுக்குள்ளே இருக்கு. என்ன அறிவு? சுவை உணர் அறிவு என்பது உள்ள இருக்கு. அவன் அந்த அறிவை விட்டு அந்த சுவையை மட்டும் பிடிச்சிக்கிறான். இந்த காட்சிகளை உணர்கின்ற அறிவு இருக்குது. இந்த மரத்தை, இந்த சூரியனை, இந்த தண்ணீரை பார்த்து அதன் மீது இருக்கக்கூடிய ரகசியங்களை புரிந்து கொள்கிற அறிவு அங்கே இருக்கு. ஆனால் அது அதிகமாக அனுபவித்து புலன்களுக்கு சக்தி கொடுக்குறத தவிர, அந்த இடத்துக்கு பின்னாடி அறிவு தான் அதை பார்த்து கொண்டிருக்கிறத மறந்தார். நம்ம தியானத்தில் சொன்னோம், அருமையத்தின் கண்ணே இந்த உலக அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதை மறந்துட்டு மேலே இருக்கிற கண் மூலமாக பார்க்குறோம். நம்ம பார்க்கின்ற கண்
ஊனக்கண். நெற்றிப்பொட்டுல இருக்கிறது தான் ஞானக்கண்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அனைத்து மனிதருக்கும் ஒற்றை சக்தியே வழங்கப்பட்டிருக்கிறது தான் செய்தி. நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. யாரோ உட்காந்துக்கிறீங்க, கொஞ்சம் கவனிங்க. உட்காந்துருக்கிறீங்க. எந்த திசை நோக்கி உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. உங்க வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு திசை. எனக்கு என்னுடைய வலது பக்கம் தெற்கு. நான் கிழக்கு நோக்கி உட்காந்துருக்கேன். அதனால என்னுடைய வலது பக்கம் தெற்கு. என்னுடைய இடது பக்கம் வடக்கு. எனக்கு முன்னாடி கிழக்கு, எனக்கு பின்னாடி மேற்கு. 4 திசைகள் இருக்கு. 4 திசை. இந்த பூமி இருக்கு. இந்த பூமியில என்னை மையமாக கொண்டு இந்த 4 திசைகளையும் நான் சொல்லுகிறேன். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அப்ப நான் என்னவா இருக்கிறேன்னா, மையமாக இருக்கிறேன். நீங்க உட்கார்ந்துக்கிற இடத்துல இருந்து அதே போல 4 திசைகளும் அங்குதான் தொடங்குகிறது. அப்ப மையம் எங்க? நீங்க இருக்கிற இடம் தான் மையம். இந்த உலகத்துல நீங்க எங்க உட்கார்ந்திருந்தாலும் அங்கிருந்து தான் 4 திசைகளும் தொடங்குகின்றன. அப்போ நீங்கள் தானே மையம். மையம்னா இருக்கட்டும். மையத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி? மைய ஈர்ப்பு சக்தி. மையத்துக்கு என்ன சக்தி இருக்குன்னா, அதை சுற்றியுள்ள அனைத்தையும் தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ளுகிற சக்தி உண்டு. அது எது மையமா இருந்தாலும். அதாவது எல்லாமே மையம்தான். காரணமே இந்த பூமி கோள வடிவம், இந்த பிரபஞ்சம் கோள வடிவம். கோள வடிவத்தில் எல்லா புள்ளியுமே மையம்தான். அப்ப நாம் ஒவ்வொருத்தருமே மையம்தான். மையத்துக்கு என்ன சக்தி இருக்குன்னா, பிரபஞ்சம் முழுவதும் என்ன இருக்கிறதோ அனைத்தையும் ஈர்த்து கொள்கிற சக்தி இருக்கிறது. நீங்கள் காந்தமாக மாறிவிட்டால், காந்தமா மாற வேண்டுமா? அப்போ முன்னாடி என்னவா இருந்தோம்? எப்போவுமே நம்ம காந்தமாக தான் இருக்கிறோம். மேலே நிறைய பேப்பரை போட்டு மூடி வச்சிருக்கிறோம். நிறைய வெவ்வேறு குப்பையில் போட்டு மூடி வச்சிருக்கிறோமா? அப்போ இந்த பக்கம் காந்தம் உள்ள தடையா இருக்குது. அதை விளக்குனா தான் காந்தம் காந்தத்தை சந்தித்து ஒன்றோடொன்று இணைந்து கொள்ளும். உங்கள் எண்ணம் ஒரு காந்தம். இந்த எண்ணத்தில் நீங்கள் நினைக்கும் ஒரு பொருள் ஒரு காந்தம். இரண்டுத்துக்கும் மத்தியில் ஏதேனும் தடை இருக்குமானால் அது சேருவதில் தூரம் ஏற்படும். காலம் அதிகம் ஏற்படும். தூரம் அதிகமாகி நேரம் வரை ஏற்படும். அதுதான் அறியாமை என்பது. அப்போ அந்த அறியாமைலாம் விளக்கிட்டோம்னா அது காந்தமாகவே செயல்படும். நீங்கள் மையமாகவே செயல்படுவீர்கள். பிரபஞ்சத்தில் என்ன மூலையில் என்ன இருந்தாலும் உங்களால் ஈர்த்துக்கொள்ள முடியும். இது இப்போ நான் சொல்லப்படுவது செய்திகள். இது ஏற்கனவே இப்படிதான் நாம் இருக்கோம். நூற்றாண்டோட சிறந்த விஞ்ஞானின்னு சொல்றாங்க ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். அவர் 35,000 நியூரான் செல்களை தான் பயன்படுத்துகிறான் அவனோட அறிவிலிருந்து. ஆனால் எல்லாருக்குமே அதுக்கு ஈக்குவலான சக்தி அறிவு வழங்கப்பட்டுதான் இருக்குது. அவன் தோண்டி 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 வெளியெடுத்தான். தோண்டி 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 வெளியெடுத்து பார்க்குறான். அடுத்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறான். அடுத்ததாக போயிட்டே இருக்குது. நம்ம ஒரே குட்டையிலேயே ஊறிட்டே இருக்கிறோம். இந்த வீடு, இந்த குடும்பம், இந்த வேலை, இந்த தொழில். இப்போ மாசமான ஒரு 30,000 வருதுப்பா. எஸ், அந்த ஒரு வளையம், குட்டி வளையங்க. உலகம் எவ்வளோ பெருசு, பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு. இந்த தம்மாத்துண்டு சர்க்கிளுக்குள்ள உட்காந்துட்டு நான் எல்லாத்தையும் செய்கிறேன், என்னால் எல்லாமே முடியுதுன்னு இதுக்குள்ளேயே செஞ்சுருக்கிறோம். போன வாரம் ஏன்டா லீவ் போட்டு எங்கடா போனேன்? ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், உடம்பு சரியில்லை. ஆனால் பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிற, எப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு? நான் பல நேரம் இந்த உடம்பு சரியில்லை டென்ஷன் ஆகிறேன். உன் உடம்பு, உன் அறிவு, நீ சாப்பிட்ற, நீ சம்பாதிக்கிற, நல்லது சாப்பிட்றது அறிவு கூட இல்லையா? நல்லதை உள்ள போட்டால் ஏன் உடம்பு நோய் வருது? தப்பு கண்டதையும் போட்டுக்கிட்டு அறிவு அது தனப்பா கொடுத்துருக்கு. அறிவு இருக்குல்ல. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் முதல்ல தான் கேட்டீங்கன்னா உனக்கு அறிவு இருக்கா? உன் உடம்பு தான்,
நோயின்னு வந்து நினைக்கிறியே, ஏதாவது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்கணும். அதான் முதல் கேள்வி. அப்புறம் தான் மாத்திரைக்கான ஞாபகம் கேட்பேன். அறிவு இருந்தா துன்பமே இல்லை. துன்பம் இல்லாத நிலையே சக்தி, தூக்கம் இல்லா கண் விழிப்பே சக்தி. சக்தி அதான், சக்தி தான் உயிர், அதான் அறிவு. இப்போ துன்பமா இருக்குது அப்படின்னா எப்போ பிரச்சனை தீரும்னே தெரியல. அறிவு. இப்போ அறிவு என்பது நான் சொல்வது 6வது அறிவு சொல்றேன். அனைவருக்கும் ஒரே அறிவு. ஜீசஸ் அப்படி வர்றவங்கள அவர் தொடுவாராம். தொட்டார்னா குணமாயிடுமா. இன்னொருத்தர் நோயே தொட்டா குணமற்ற அளவுக்கு அவருக்கு சக்தி இருந்திருக்கு. அப்ப அந்த நோயாளிக்கு அந்த சக்தி இல்லையா? அவருக்கும் அதே சக்தி தான் கொடுக்கப்பட்டது. அவர் அறியாமல் இருக்கிறார், இவர் அறிவிலே இருக்கிறார். இவ்வளவுதான் வித்தியாசம். எல்லோரும் மனித ரகம் என்பதால எல்லாருக்கும் ஒரே சக்தி வழங்கப்பட்டிருக்கு. இந்த புரிதலோட கொஞ்சம் அப்படி இன்றைய தலைப்புக்கு போவோம். மாயாஜால கண்ணாடி. 26 நாட்களா நன்றி 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 நன்றி, ஒன்றுத்தையும் பாக்கி இல்லை. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியாச்சு. இப்ப பார்க்குறோம் இந்த உலகத்தை. நம்ம வேலை, நம்ம தொழில், நம்ம குடும்பம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய பயணங்கள், நம்முடைய பயன்படுத்துகிற வார்த்தைகள், நம்முடைய மனநிலை, நம்ம சுற்றி நம்ம நண்பர்களும் உறவினர்கள் நமக்கு நடந்துக்கிற அந்த முறைகள், என்னுடைய வாகனமோ, நான் பயன்படுத்துகிற பொருட்களும், இப்போ என்னை அணுகுகிற முறை, நான் அதை அணுகுகிற முறை, இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்தோம்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. 26 நாளைக்கு முன்னாடி நாம் அணுகுகிற முறையும், நம்மை அவர்கள் அணுகுகிற முறையிலையும் இருந்தது இப்போ டோட்டலா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட முழுசாவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, முன்னாடி அது எப்படி இருந்துச்சோ அப்ப நம்ம நினைச்சோம்ல இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குன்னு. இப்ப அப்படியெல்லாம் அது மாறி இருக்கு. நமக்கு சாதகமா மாறி இருக்கு. பாருங்களேன். எல்லா நபர்களும், எல்லா சூழ்நிலைகளும், எல்லா பொருட்களும், எல்லா தொழிலும், எல்லா வேலையும் எப்படி மாறி இருக்கு? நாம 26 நாள் முன்னாடி எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோமோ அப்படி இந்த 26 நாள்ல மாறி இருக்கு. என் கணவன் இப்படி மாறி இருக்கார், என் மனைவி இப்படி மாறி இருக்காங்க, என்னுடைய தொழிலில் இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய ஆரோக்கியம் இப்படி மேம்பட்டு இருக்கிறது, என்னுடைய பயணங்கள் இவ்வளோ சிறப்பா இருக்குது, என்னுடைய பார்வையில் இந்த மாற்றம் இருக்குது, என்னை பார்க்குறவங்க என்னை இப்படி பார்க்குறாங்க, நான் நிறைய நல்லவர்களே சந்திக்கிறேன், என்னை சுற்றி எல்லாம் நல்லவங்க ஆயிட்டாங்க. இது எல்லாமே 26 நாள்ல. நம்ம 20, 30, 40, 50 வருஷம் வாழ்ந்துங்கிறோம். அது எல்லாத்தையும் புரட்டி போட்டு விட்டது இந்த 26 நாள். அப்படியே யூட்டர்ன் போட்டுச்சு, எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிருக்கு. இந்த உலகத்துல இவ்வளோ நல்லவே இருக்கிறதா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குது எல்லாமே. இவங்க கவனிக்கணும். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே மாறி இருக்கிறதா, அல்லது எல்லாவற்றையும் பார்க்கின்ற என்னுடைய மனம் மாறி இருக்கிறதா? எல்லாமே மாறிடுச்சு இல்ல. உண்மை என்னது? எல்லாமே மாறியதா, நீங்கள் மாறியதா? நீங்கள் மாறியதுதான் உண்மை. எல்லாமே அப்படியேதான் இருக்கு. ஒரு இம்மி அளவும் உங்கள் வாழ்க்கை துணைவர் மாறவில்லை. ஆனால் இந்த 24 நாள்ல மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்து, ஒரு இம்மி அளவும் இந்த உலகத்துல எந்த மாற்றமும் இல்லை. அதே காற்று, அதே தண்ணி, அதே ஆபீஸ், அதே சேரு, அதே பேனா, அதே பென்சிலு, அதே டோரு, அதே ஸ்கூட்டரு, அதேதான். ஆனால் இப்ப என்ன மாறி இருக்கு? அவற்றை எல்லாம் அணுகுகிற நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் அனைத்தும் மாயாஜாலமாய் மாறி இருக்கிறது இல்லை, நீங்கள் மாயாஜாலமாய் மாறி இருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமே மாறி இருக்கிறீர்கள், அதான் முக்கியம். எல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்ப எதுவும் மாறலையா? எல்லாம் அப்படிதான் இருக்கிறதா? இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல எல்லாவற்றையும், இப்படிதான் ஏற்கனவே இருந்துச்சு. அப்ப நீங்க ஊனக்கண்ணால பார்த்தீங்க, சுயநல கண்ணால பார்த்தீங்க. இப்ப மாயாஜால மனிதரா நன்றி உணர்வோட பார்க்குறீங்க.
அப்போ அதுலேருந்து உண்மை உங்களுக்கு வெளிப்படுது. இவருனால என்ன வெளிப்பட்டுச்சு? அவருடைய பொய்த்தன்மை வெளிப்பட்டது. அவருடைய வேஷம் வெளிப்பட்டது. இப்போ நீங்க அந்த முகத்தை விட்டு அந்த ஆத்மாவை பார்க்குறீங்க. எனவே நன்றி சொல்றீங்க. அது உங்களுக்கு நல்லதையே குடுக்கிறது. நல்லதையே குடுக்கிறது. அப்போ இங்க மாயாஜாலமாய் மாறிப்போனது நீங்கள் தான். நீங்கள் தான் அந்த மாயாஜால மனிதர். உலகமே மாறிவிட்டது. எஸ். ஏன்? நீங்கள் மாறிப்போனீர்கள். அப்ரஹாம் லிங்கன் கிட்ட ஒருத்தன் வந்து சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. முன்னாடி குற்றவாளியா நிறுத்தப்படுறான் அவன். அப்ரஹாம் லிங்கன் முன்னாடி. ஏன் என்ன குற்றம் சாட்டப்பட்டது? அவன் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறான். ஏன்பா தற்கொலைக்கு முயன்றிருக்கிற? என்ன விஷயம்? உலகத்துல எனக்கு எதுவுமே பிடிக்கல. எல்லாமே எனக்கு எதிராவே இருக்கு. நான் நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது எதுவுமே. எதுக்கு நான் வாழணும்? அப்ரஹாம் லிங்கன் கேட்குறாரு. இன்னொரு வாட்டி சொல்லுப்பா. இந்த உலகமே எனக்கு எதிரா இருக்குப்பா. என்னால வாழ முடியாது. நான் சாக போறேன். நான் செத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னை சாக விடுங்க. மறுபடியும் சொல்லுப்பா. நான் சொல்றேனே இந்த உலகமே எனக்கு எதிரா இருக்குன்னு. அடடா! இவ்வளோ பெரிய சான்ஸ். இங்க வா. கூப்பிடுறாரு. பாரு, நீ நிக்கிற. பாரு இந்த உலகமே உனக்கு எதிரா இருக்கு. உலகத்துல எல்லா நபர்களும் எல்லா விஷயமும் உனக்கு எதிரா இருக்கா? அப்ப என்ன நடக்குது? எல்லாமே உன்னை பார்க்குது. நீ அதை பார்க்குற. 2 பேரும் எதிர்தான் நிக்கிறீங்கல்ல. உலகமே அந்த பக்கம். நீ ஒரே ஒரு ஆள் இந்த பக்கம். என்ன பண்ண முடியும்? அதனால நீ தற்கொலைக்கு முயற்சி பண்ற. சரி. அப்ப விடுங்க. இரு ஒரு நிமிஷம். இந்த உலகம் ஒரு திசை பார்க்குது. நீ ஒரு உலகத்தை எதிர்த்து அந்த திசை பார்க்குறல்ல. கொஞ்சம் அப்படியே உன் பார்வையை திருப்ப. நீ அப்படியே திரும்பு. திரும்ப நீ எங்க பார்ப்ப? உலகம் எங்கே பார்க்கிறதோ அங்கே பார்ப்பாய். எங்கிருந்து பார்ப்பாய்? உலகத்துக்கு கொஞ்சம் உலக மக்களுக்கு முன்னாடி நிக்கிற இப்போ. இப்ப எதிர நிக்கும்போது இங்க இருந்த இல்லையா? திரும்பின உடனேயே உலகம் பார்க்கும் திசையை நீ பார்த்த உடனேயே ஒட்டுமொத்த உலகமும் உனக்கு பின்னாடி வந்துவிடும். தூரமாந்து யாருன்னா பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏய், உலகமே பின்னாடி இருக்கு. ஒரு தலைவன் முன்னாடி நடந்து வருகிறான் அப்படின்னு சொல்லலாம். உலகம் எப்போது ஒட்டுமொத்தம் உனக்கு எதிராக இருக்கிறதோ அப்போது நீ உலகத்துக்கு தலைவனாகும் வாய்ப்பை பெறுகிறாய். நீ இறந்துவிட்டா என்ன ஆகும்? நீ உலகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய சக்தி நீ கொண்டா, நீ போய் சாகரன்றி அப்புறம் இந்த மக்களை யார் வழிநடத்துவா? அப்படி ஒரு அவேர்னஸ் வருது அவனுக்கு. ச்சே, எவ்வளோ பெரிய சான்ஸை மிஸ் பண்ண பார்த்தோம். நண்பர்களே, இது ஒரு பிரமாதமான ஒரு உணர்வு நிலை. உலகமே எதிராக இருக்கும்போது அதற்கு தலைவனாகவே மாறிடும் வாய்ப்பு நமக்கு இருப்பதாக அர்த்தம். அப்படி ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் பாருங்க, 26 நாளுக்கு முன்னாடி இப்படித்தான் இருந்துச்சு உலகம். நீங்கள் மனம் திரும்பினீர்கள். அனைத்துக்கும் தலைவனா மாறிட்டீங்க. நீங்க சொன்னா கேட்குது இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சங்க, உங்க வீட்டு வேலைக்காரனை பத்தி பேசல. பிரபஞ்சம் உங்களுக்கு வேலைக்காரனா இருக்குது. நீ நினைச்சா நடந்துது. நீ எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க செருப்பு நீங்க பார்த்ததே இல்லை. அப்படி வரும்போது உதவி போட்டு வருவீங்க உள்ள. இப்போ செருப்பை வைக்கிறீங்க. ஒரு தெய்வ சிலையை கழுவி பூஜை ரூம்ல வச்சா எப்படி வைப்பீங்களோ, அதுபோல உங்கள் வீட்டு வாசலில் செருப்பு வைக்கப்படுகிறது. அங்கே இருக்கிற சிலைக்கும் இங்கே இருக்கக்கூடிய செருப்பும் சம மதிப்பை பெறுகிறது. நீங்கள் சமநிலை மனோபாவத்தை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே மகிழ்ச்சி அடைகிறீர்கள். யார் செஞ்சது? நீங்க செஞ்சது. அந்த செருப்பும் அந்த சிலையை செய்யல, நீங்க செஞ்சீங்க. ஒரு தியானத்துல உங்களை பஞ்சபூதங்களா நிர்மாணித்துக் கொள்றீங்க. வெளியில போய் நின்று உங்களை நீங்க வணங்குறீங்க. நீங்கள் உங்களால் வணங்கப்படக்கூடிய அளவுக்கு சக்தி மிக்கவர்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. இது யார் பண்ணது? நீங்க பண்ணத்தான். அதுக்கு முன்னாடி தோணுச்சா? என்னை நானே வணங்குகிறேன். அடடா, எப்போவாது செய்திருக்கிறோமா? யார் பண்ணா? நாம தான் பண்ணோம். நீங்களே பண்ணிக்கிட்டீங்க. வணங்கும் போது ஏதாவது உணவு மனசு கூசுச்சா? ச்சே, இது ஒரு பரதேசி, இதை போய் வணங்குறதுன்னு கூசவே இல்லையே. ஏன்? அந்த தெய்வீகத்தன்மை வெளிப்பட்டது. உங்களால் உங்களை வணங்க முடிந்ததே.
உங்களால் வணங்க முடிகிற அளவுக்கு நீங்கள் உயர்ந்து விட்டீர்களே. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தீங்க. 100 நாள் முன்னாடி, 30 நாள் முன்னாடி அப்படித்தான் இருந்தீங்க. வேற ஏதோ ஒண்ணு அத மறைச்சு வச்சிருந்துச்சு. இப்போ அந்த குப்பையெல்லாம் எடுத்தீங்களே, எப்படி எடுத்தீங்க? தினமும் 10 ஆசீர்வாதம் எழுதி, 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 எழுதி எடுத்தீங்க. உங்களுடைய எல்லா தீய குணங்களையும் சமாதானம் கொள்ளவில்லை, அழித்து விட்டீர்கள். அனைத்து நரகாசுரர்களையும் வதம் செய்துட்டீங்க. இப்பதான் நிக்கிறீங்க, தெய்வமா நிக்கிறீங்க. உங்களால் வணங்க முடிகிறது. சாதாரணமா விஷயம் இல்லைங்க இது. ரொம்ப பெருசு. நம்மை நாமே வணங்குவது. நம்ம மீது நமக்கு ஒரு புதிய மதிப்பு தோன்றி இருக்கிறது. நம்மளே மதிக்க தொடங்கி இருக்கிறோம். நம்ம எப்ப மதிக்க தொடங்குகிறோமோ, அப்போ இந்த உலகம் நம்மை மதிக்க தொடங்கிவிடும். நம்ம எப்ப மதிக்க தொடங்குவோம்? நாம இந்த உலகத்தை மதிக்கும்போது தானே செருப்பை மதிக்கிறோம், நாய்க்குட்டியை மதிக்கிறோம், அந்த சத்தத்தை மதிக்கிறோம், இந்த எதிரியை மதிக்கிறோம், துன்பம் கொடுக்கலும் மதிக்கிறோம். துன்பத்துக்கு தான் அதிகமா நன்றி சொல்லணும்னு புரிஞ்சிருக்குது. அடடா! யாருக்குமே தெரியுது இல்லையே. நன்மை செய்தவனுக்கே நன்றி சொல்றது இல்லை. இதுல எங்க துன்பம் செய்தவன் நன்றி சொல்றது? நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று, உங்களுக்கு துன்பம் தர்றவங்களுக்கும் நீங்க நன்றி சொல்லணும்னு பெற்ற விஷயம் இருக்குல்ல, ரொம்ப பெருசு. ஆனா என்ன தெரியுமா ஒண்ணு? நீங்க கவனிக்க இன்னொரு விஷயம் இருக்கு. நான் இப்ப சொல்றேன்ல பெருசு பெருசுன்னு. எப்போதுமே எதை பார்த்துமே ரொம்ப பெருசுங்க அப்படின்னு ஆச்சரியப்படவே கூடாது. எப்போ நீங்க ஏதாவது ஒண்ண பார்த்து ஆச்சரியப்படுறீங்களோ, அப்போ அதுக்கு நீங்க கீழ இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல. மனித இனம் ஒவ்வொரு மனிதனும் எந்த மனிதனுக்கும், எந்த படைப்புக்கும் குறைந்ததே கிடையாது. அனைத்துமே சம படைப்புகள். அது புரிஞ்சு வச்சிருக்குது. அதனால அத பத்தி வியக்கிறோம். நாம நம்மள புரிஞ்சுட்டோம்னாக்கா, அதுவே வியக்கும்படி நம்ம மாறிடுவோம். வியத்தல் என்பது அறியாமைங்க. அறிஞ்சுக்கிட்டா வியக்க மாட்டோம். ஓ! இது இவ்வளோதானே. ஓகே. சூப்பர். அது அப்படிதான் இருக்கும். இதுல என்ன இருக்கு? ரோஜாப்பூ எவ்வளோ அழகா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. அது ரோஜாப்பூ அப்படிதாங்க இருக்கும். நீங்க இவ்வளோ ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுல்ல? அத ரசிக்கலாம், பார்க்கலாம், மகிழ்ச்சியா அனுபவிக்கலாம், சந்தோஷப்படலாம். அவ்வளோதான். அத பார்த்து ஒரு பெருசா பிரம்மாண்டமா இல்ல. அதனுடைய இயல்பு. அதுபோல் தான் நம்முடைய இயல்பு. எந்த குருமாரை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியதே கிடையாது. ஜீசஸ பார்த்து மண்டியிட்டு, கண்ணீர் அழ வேண்டிய அவசியமே இல்ல. யூ ஆர் தி ஜீசஸ். நீ ஜீசஸ் தான். நீ ஜீசஸ் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பேட்ச்ல சொன்னேன்னு தெரியல. நீங்க பைபிள், குரான், கீதை எதனா எடுத்து படிச்சு பாருங்க. தம்மபதம் எந்த மத புத்தகம் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த மத புத்தகங்கள் அதிகமா பயன்படுத்தின வார்த்தை எது தெரியுமா? நான், என்ற வார்த்தை. இது யாரை குறிக்கும்? அந்த மதத்தை உருவாக்கியவரை குறிக்கும். ஜீசஸ் கிறிஸ்டியானிட்டியை உருவாக்கவே இல்லை. ஆனா அவர் தான் கிறிஸ்துவ தலைவன் ஆயிட்டார். அப்ப நான் பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த யாரை குறிக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அது அல்லாவை குறிக்கிறது, கிருஷ்ணரை குறிக்கிறது, ஈஸ்வரை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்ல. அந்த புத்தகத்தை யார் வாசிக்கிறானோ அவனை தான் குறிக்குது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை என்று எந்த வழியிலும் ஞானத்தை அடைய முடியாது. அதாவது பரலோக சாம்பியத்தை அடைய முடியாதுன்னு சொல்றாரு. யார் சொன்னது? ஜீசஸ் சொல்றான்னு நினைக்கிறோம். இல்ல. அதை படிக்கிறவன் சொல்றான். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னை என்று நான் வேறு எந்த வழியிலும் பரலோக சாம்பியத்தை அடைய முடியாது. நானே முதன்மை பொருள். அப்ப அவனும் முதன்மை பொருள் தான் அவனுக்கு. இருக்கிற அனைத்துமே இந்த முதன்மை பொருட்கள் தான். எனவே நீங்கள் தான் இந்த உலகத்துல மாயாஜாலமான மனிதர். அப்படியே அந்த ஒரு கண்ணாடி நேற்று வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு கண்ணாடி ஏற்கனவே இருக்கும். முன்னாடி போய் நில்லுங்க. அப்படியே பாருங்க. எஸ், நான் தான் இந்த உலகத்தை எல்லா மாயத்தையும் உருவாக்கியிருக்கிறேனா? அனைத்துமே நான் உருவாக்கியதானா? அடா, எவ்வளோ அற்புதமாக உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு மீண்டும் கண்ணாடி பார்த்து வணங்க. உங்கள் மகிழ்ச்சியை, உங்கள் கண்களை, உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய இருப்பை வணங்குங்கள்.
நீங்கள் வணக்கத்துக்குரியதாக மாறிப்போன விஷயத்த நினைச்சு வணங்க சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கே நன்றி சொல்லக்கூடிய சில விஷயம்லாம் இருக்கும். அதெல்லாம் நினைச்சு பாருங்க மனசுக்குள்ள. ஒரு 5, 6 விஷயம் வாய் விட்டு சொல்லுங்க நன்றி. சத்தமா. ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன நானே வணங்குவேன். என்ன நானே மகிழ்ச்சியா அனுபவிச்சுக் கொள்ளுவேன். ஏன்னா நான் கிள்ளி முத்தம் கொடுத்துவேன். என்ன நான் மச்சான்னு கூப்பிடுவேன். சூப்பரா மச்சான். செமையா பண்ற. எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து நான் கண்ணாடி பார்க்குற பழக்கம் எப்ப ஆரம்பிச்சதோ, அப்போலேருந்து அப்படி போனா டக்குன்னு போய் ஹாய், ஹாய் சொல்லிட்டு போவேன் எனக்கு. இப்பதான் மாயாஜாலம். 14 வயசுல என்ன இருக்கு? ஒண்ணுமே தெரியாது. என்ன பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கு எனக்கு. சூப்பரா சிரிக்கிறடா. ஆமாடா மச்சான். அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா நானே கன்னத்த கிள்ளி முத்தம் கொடுக்குற பழக்கம் இப்பவும் உண்டு. அப்போலேருந்து உண்டு. தன்னைத்தானே சுயம்பாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எல்லோருக்குமே அந்த சுயம்புத்தன்மை வேண்டும். அப்படி நம்ம நாமே உற்பத்தி பண்ணிடணும். உருவாக்கி கொள்ள வேண்டும். பாராட்டி, பாராட்டி மகிழ்ச்சி எடுத்து, மகிழ்ச்சி எடுத்து நன்றி சொல்லி உருவாக்கணும். சூப்பரா பண்றேன்னு சொல்றேன்ல, அதுவே நன்றி தான். அதுவே மகிழ்ச்சி தான். அதுவே பாராட்டு தான். அதுபோல ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து நம்ம நம்மளே மகிழ்ச்சியா உணர நம்ம மகிழ்ச்சிக்கு மையமாயிடுவோம். நம்மள சுத்தி எப்பவுமே ஒரு பெரும் கூட்டம் இருக்கும். நான் 22 வயசுல தான் கொஞ்சம் உருப்படியா சிந்திக்க ஆரம்பிச்சேன். 25 வயசுலயே ஆன்மீகம் கத்துச்சு. உருப்படியா சிந்திக்க ஆரம்பிக்கும் போதே என்னை சுத்தி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. இப்ப அமளிலாம் இருக்காங்கல்ல, அது எங்க இருந்தாலும் நான் இருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட். டக்குன்னு எந்திரிச்சு ஏதாவது பதில் சொல்றது, டக்குன்னு எந்திரிச்சு பேசுறது, டக்குன்னு போர்டுக்கு போறது. நான் அப்படின்ற மாரி ஒரு ஒரு லீடராவே என்ன நானே உருவாக்கிக் கொள்வேன். அது சும்மா ஃபெமிலியாரிட்டிக்காக தான். வேற ஒண்ணும் இல்ல. அப்போதைக்கு வயதுக்கு ஏற்ப சில வாழ்க்கை தேவைப்படுதுல்ல. அப்ப அதுக்கு அந்த ஃபெமிலியாரிட்டிக்காகவே பண்ணது. என்ன நானே பிரைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாரி சில பேர்லாம் சொல்லுவாங்க. "டேய் நீ ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான்." கான்ஃபிடன்ஸ் எது ஓவரு? கான்ஃபிடன்ஸ்ல ஓவர்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இஃப் இட் இஸ் கான்ஃபிடன்ஸ், தட் இஸ் கான்ஃபிடன்ஸ். அப்படி இருக்கும் கான்ஃபிடன்ஸ். பயங்கரமா இருக்கும். என்னுடைய சட்டையெல்லாம் பார்த்தாலே அம்மிலாம் கட்ட சொல்லுவாங்க. யாருமே அந்த ட்ரெஸ்லாம் பண்ண மாட்டாங்க. தமாஷா இருப்பேங்க. எனக்கு எனக்கு தமாஷா இருக்காது. மத்தவங்களுக்கு. என்ன இப்படிலாம் சட்டை போட்டு வரானே! அந்த வயசுல. வித்தியாசமா இருக்கும். அப்பலாம் கண்ணாடி போட்டேன். ஒரு 1 வருஷம் கண்ணாடி போட்டேன். அது ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்பலாம். சில பேர்லாம் பார்க்கும்போது யாருக்குமே பயப்பட மாட்டேன். கவலைலாம் கிடையாது. எனக்கு இது பிடிச்சிருக்குது. எஸ். நான் இது விரும்புறேன். என் விருப்பத்த என் மீது நான் தானே பண்ண முடியும். யாருக்காவது பண்ண முடியும்? அப்படி என்ன நானே ரொம்ப மகிழ்ச்சியா பார்ப்பேன். 17 வயசுங்க எனக்கு. எங்க அப்பா, அம்மாவுக்கு நான் வீடு கட்டி குடுக்கும்போது எனக்கு வயசு 17. நீங்க யாருமே பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நெனைக்கிறேன். 14 வயசு சம்பாதிக்க ஆரம்பிச்சு, 17 வயசு சம்பாதிச்சு முடிச்சு, எங்க அப்பா, அம்மாவுடைய கனவு ஒரு மாடி வீடு. 1997ல கட்டுறேன். 17 வயசுல வீடு கட்டுறேன். ஆச்சரியமா இருந்தது எல்லாருக்கும். எனக்கே இப்போ ஆச்சரியமா தான் இருக்குது. எப்படி ஒருத்தன் 17 வயசுல வீடு கட்ட முடியும்? கட்டிட்டேன். மாடி வீடு. ஒரே சந்தோஷம். எல்லாரையும் கூப்பிடுறாங்க எங்க அம்மா. வீடு கட்டியாச்சு, வீடு கட்டியாச்சு. அதெல்லாம் செல்ஃப் ஸ்க்ரூட்டினி. அதுபோல ஒவ்வொரு மனிதனுமே இப்ப ஜீசஸ் பத்தி பேசும்போது என்ன பத்தியும் பேசுறேன். உங்கள பத்தியும் பேசுறேன். எல்லார பத்தியும் பேசலாம். புத்தருக்கு வழங்கப்பட்ட அதே வாய்ப்பு தான். புத்தர் சக்கரவர்த்தியா இருக்கலாம். அந்த சக்கரவர்த்தி தன்மை எல்லோருக்குள்ளும் வழங்கப்பட்டிருக்கு. அதனால கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. இந்த கண்ணாடி புதுசா வாங்கியிருக்கீங்க. வாங்கலாம் வாங்கிக்கலாம். இல்ல ஏற்கனவே வீட்ல ஒரு கண்ணாடி இருந்தா நீங்க அத பயன்படுத்துங்க. தினமும் கண்ணாடிய பார்த்து 10 நிமிடங்கள் கண்ணாடி பாருங்க. உங்கள் முகம் பார்த்து உங்களுடைய உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லக்கூடிய விஷயங்கள நினைச்சு நன்றி சொல்லுங்க. உங்கள வலது கண்ணையே பார்த்துட்டு இருங்க. அதாவது அந்த கண்ணாடியில வலது கண். அதாவது உங்களுடைய இடது கண் தான் அதுக்கு வலது கண்ணா இருக்கும். அதனால கண்ணாடியில இருக்கிற வலது கண்ண பார்க்கணும். உங்களுடைய இந்த வலது கண் கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்ல அதுதான் வலது கண். அத பார்க்கணும். அது நமக்கு லெஃப்ட்ல இருக்கும். அதுக்கு ரைட். அதையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உட்காருங்க. வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். சூரியன் தான் சக்தி. சூரியன் தான் இயக்கம். சூரியன் தான் ஆற்றல். சந்திரன் வந்து அமைதி. இப்ப ஆற்றல்ன்னு தான் நம்ம பின்னோக்கி செல்லும்போது அமைதி அடைய முடியும். அதனால தான் ஆற்றல பார்க்க சொல்றது. நீங்கள் கண்ணாடி பார்க்குற முகம் இருக்குல்ல, அது வந்து ஆற்றல். அதுக்குள்ள இருக்கிற அறிவு தான் அமைதி.
எனவே ஆற்றலை ஆற்றலோடு தொடர்பு கொள்ளணும். அதுதான் கண்ணாடியில உங்களுடைய வலது கண்ண பார்க்கணும். சும்மா பாருங்க. ஒண்ணும் இல்ல. முதல்ல கண் சிமிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஆனவுடனே கண் சிமிட்டு நின்னு போயிடும். சில நாட்கள்ல கண்ணு சிமிட்டுறதே அவசியம் இருக்காது. கண் சிமிட்டுறதுலே அவசியமே இல்லாம உங்க வாழ்க்கை இருக்குமானா, நீங்க சக்தி மிக்கவரா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அதுபோல உங்கள் சக்தியை, உங்கள் அறிவை, உங்கள் ஞானத்தை விஸ்தரிப்பு செய்து கொள்ளுங்கள். அனைவரும் ஜீசஸாக மாறிவிடுங்கள். அனைவரும் புத்தராக மாறிவிடுங்கள். அனைவரும் ஓஷோவாக மாறிவிடுங்கள். அந்த பெயர்களுக்காக சொல்லவில்லை. அவையெல்லாம் ஒரு தன்மை. அனைவரும் கிருஷ்ணராக மாறிவிடுங்கன்னா, நீங்க கிருஷ்ணர் போல புல்லாங்குழல் வச்சு மயில தள்ள போன்னு போனா பைத்தியக்காரன் நினைப்பாங்க. அது அல்ல. அவர்களின் மனநிலை இருக்குல்ல, என்ன மனநிலை? சமநிலை மனோபாவம். எல்லாமே சரி, எல்லாமே ஓகே, எல்லாமே குட், எல்லாமே பிரமாதம், எல்லாமே ஆசீர்வாதம். அது போன்ற ஒரு மனநிலை. எனவே நீங்கள் தான் அந்த மாயாஜால மனிதர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எல்லாமே அப்படி இருக்கிறது. நீங்கள் தான் இந்த உலகத்தில் மாயாஜாலத்தை உருவாக்கி விட்டீர்கள். நீங்கள் தான் முதன்மை பொருள். நீங்கள் இல்லைன்னா இந்த உலகத்தில் என்ன லாபம்? என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்களும் ஒரு ஆளே இல்லை. உங்களுக்கு வீடு இருக்கு, அப்பா அம்மா இருக்காங்க, இந்த உலகம் இருக்கு, உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, காடு இருக்கு, மரம் இருக்கு, செடி இருக்கு, பழம் இருக்கு, கொடி இருக்கு, காற்று இருக்கு, நிலம் இருக்கு, நீர் இருக்கு. இதெல்லாம் இருந்தும் கூட நீங்கள்னா என்ன பயன்? நீங்கள் தான் இவை அனைத்துக்கும் அர்த்தமே கொடுக்கிறீர்கள். இவை அனைத்துக்கும் அர்த்தம் கொடுத்ததே உங்கள் இருப்பு தானே. அப்போ முதன்மை பொருள் நீங்கள் தானே. நீங்க இல்லைன்னா இது எதுக்கும் அர்த்தமே கிடையாது. அதிகபட்சமான புரிதல் இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இதை உருவாக்குவதற்காக மாயாஜாலமே இங்க உருவானது. எதை உருவாக்க? நீங்களே இந்த உலகத்தின் முதன்மை பொருள். நீங்கள் மாறினால் அனைத்தும் மாறும். நீங்கள் திரும்பினால் உலகத்துக்கே தலைமை இருக்க முடியும். தலைமை இருக்க சொல்ல, எல்லாவற்றை விட சிறப்பாக வாழ்பவன் தான் தலைவன். அதை சொல்றேன். எல்லாவற்றையும் விட சிறப்பாக வாழ்பவன் தானே தலைவனா இருக்க முடியும். அப்படி சிறப்பாக வாழக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவீங்க. எனவே எப்போதும் நம்மளே சில பேர் நொந்துக்குவாங்க. ஏன்னா போறதான்னு தெரியலையே, இந்த கை வேற வலிச்சுன்னு இருக்குது, ஏன் வலிக்குதுன்னு தெரியல அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ஒரு சந்தோஷம் இருக்கும் நிறைய பேர். எனக்கு நேற்று கூட சொன்னாங்கல்ல, எப்படி இருக்கேன்னு கேட்டாக்கா நல்லா இருக்குன்னு சொல்ல வாயே வரல. ஏன்னா கேட்டால் புறாம போடுவாங்க. எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லணும். உடம்பு சரியில்லைன்னா கூட உடம்பு சரியில்லைன்னு வார்த்தைலாம் பயன்படுத்தக்கூடாது. ஆரோக்கியமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன், நிறைவாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், உற்சாகமாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், அன்பாக இருக்கேன், நன்றியோடு இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கேன். சில பேர்லாம் உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்குன்னுவாங்க. அது அவங்க புண்ணியம் நல்லா இருக்குது. அவங்க புண்ணியம் தான். அதனால் அப்படியெல்லாம் சும்மா சும்மா ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நலமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், பொருளாதார சந்தோஷத்தோடு இருக்கிறேன், எல்லாமே சிறப்பாக அழகாக நல்லதே இருக்குது, எல்லா தொழிலும் அற்புதமாக இருக்குது, நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது, குடும்பத்தோட குதூகலமாக இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். உருவாக்குறீங்க. நீங்கள் தான் உருவாக்க முடியும். வேறு யாரும் எதுவும் பண்ண முடியாது. எந்த கடவுளும் உங்களுக்கு உதவ முடியாது. கடவுள் செய்த மிகப்பெரிய உதவி தெரியுமா? உங்களுக்கு 6 அறிவுடைய சிப்பை பொருத்தி உங்களை பிறக்க செய்துட்டார். அப்புறம் நீங்க வாழ்ந்து கொண்டது தான். அதுக்கு பிறகு கடவுள் மேல போய் நீ ஏதாவது கேட்ட டென்ஷன் ஒரு மனுஷன் பாவம். அதான் 6 அறிவு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. வச்சு வக்கில்ல எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு வந்து இதை கொடு, அதை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சை டென்ஷன் ஆகுறாங்க. கடவுளே டென்ஷன் ஆகிடுது. அதனால உங்களுக்கான மெத்தட் சொல்றார். உங்கள் வாழ்க்கைக்கான திறவுகோலை ஏற்கனவே செய்து உங்களிடம் ஒப்படைத்து விட்டார் கடவுள். மீண்டும் மீண்டும் அந்த கொலனுக்கு அதே வேலையை கொடுக்காதீர்கள். சாவியை தொலைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்றார். உங்கள் வாழ்க்கைக்கான சாவி உங்களிடம் ஒப்படைக்கப்படும். திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட போய் சாவி செஞ்சு விடு, சாவி செஞ்சு விடுன்னா அவனுக்கு 1000 பேர் சாவி செய்ய வேண்டிய வேலை இது அவனுக்கு. திரும்ப திரும்ப பழைய சாவி செஞ்சதுனால எப்போ புது சாவி செஞ்ச முடியுது? நண்பர்களே, கடவுளிடம் நீங்கள் மண்டிட்டு கேட்கும் போதெல்லாம் படைப்பே நின்று விடுகிறதுன்னு சொல்றாங்க. உங்களை பார்ப்பாரா? அது புதுசாக படைப்பாரா? அம்மா
வார்த்தைகளுக்காக சொல்றேன். அப்போ கடவுள் தான் படைக்கிறாரா? அப்படின்னு கேட்டுறாதீங்க அடுத்த கேள்வி. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நண்பர்களே, உள்ளம் பெருங்கோவில் உன்னிடம் ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் ஒவ்வொரு வாசல் தெள்ளத் தெரிந்தவர்க்கு ஜீவனே சிவலிங்கம். இது தடுப்பு எது? ஆசை அருமின்கால் ஆசை அருமின்கால் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கால் ஆசைப்படப்பட ஆய்விடும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. இந்த ஆசை தான் நானே சிவன் என்பதை தடுத்து வைத்திருக்கிறது. ஆசையை விலக்கிவிட்டால் அனைத்துமே நமதாகிவிடும். ஆசை என்பது 10 பொருளை உங்களுக்கு கொடுக்கிறது. ஆசையை விடுங்கள், அனைத்து பொருட்களும் உங்களாகிவிடும். சொந்த வீடு ஒண்ணுதான். வாடகை வீடு 100 இல்ல? அதே சமையலறை, அதே படுக்கை அறை, அதே பூஜை அறை சொந்த வீட்ல. இதே வாடகை வீட்ல இருந்து பாருங்க, 10 வாடகை வீட்டுக்கு போலாம். 10 விதமான வீட்டை அனுபவிக்கலாம். 10ம் 9 லட்சம் 50 லட்சம் மதிப்புடையது. அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கலாம் ஜாலியா. அவ்வளோ அற்புதமான வாய்ப்புகள் இங்க இருக்கும்போது, அதுக்காக சொந்த வீடு கட்டாதீங்கன்னு சார் சொல்றாருன்னு சொல்லிடாதீங்க. இது அப்படி புரிந்து கொள்ள வேண்டியதே அல்ல. உலகத்துல அவ்வளோ சக்தி இருக்கு, அவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு சொல்றேன். நீங்கள் முதன்மை பொருள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது இவ்வளவு நீளமா பேச வேண்டிய விஷயமே இல்லை. ஆனா பேசப்படுவதுன்னா, ஏதாவது ஒரு விஷயம் இது எஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட மாட்டீங்கன்னு தான். எஸ் என்று சொல்லுங்க. உங்கள் கண்ணாடி இனி உங்களை பிரதிபலிக்கப் போகிறது. இன்று கண்ணாடியை பாருங்கள். அப்படியே திரும்பி இந்த உலகத்தை பாருங்க. இந்த உலகமே கண்ணாடி தான். நீங்கள் சிரித்தால் அது சிரிக்கும். நீங்கள் வலித்தால் அது வலிக்கும். நீங்கள் சாபமிட்டால் அது சாபமிடும். நீங்கள் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வதிக்கும். உலகம் ஒட்டுமொத்தமும் உங்களின் பிரதிபலிப்பே என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்படி பார்த்தா யாரும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். எல்லாமே நம்மால் தான் விளைகிறது. விவேகானந்தர் சொல்றார், யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் வாட் எவர் இட் மே பி. யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். யூ கேன் எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியும். யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. உன் சொன்ன விதியை நிர்ணயிப்போம் நீயே. விவேகானந்தர்லாம் பொய் சொல்ல மாட்டார். உனக்குள்ள எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது. இதெல்லாம் சும்மா சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லை, உண்மையான விஷயங்கள். ஸோ சிறப்பாக பயணம் செய்வோம். மாயாஜால மனிதராக மாறி இருக்கிறீர்கள். அனைவருக்குள்ளும் மாயாஜாலத்தை வழங்குங்கள். நன்றியோடு மீண்டும் உங்களை வணங்குகிறேன். பொறுமைக்கும் அன்புக்கும் நன்றிக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்க ஐயா. வளமுடன். வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி 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 ஐயா. இதயபூர்வமான நன்றிங்க. நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வையகம், வாழ்க வாழ்க வளமுடன். இதயபூர்வமான வாழ்க நன்றி. வளமுடன். மகிழ்ச்சி நன்றி. ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க நன்றி, வளமுடன் ஐயா. மகிழ்ச்சி. நன்றி.